இப்பவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க ரெடியா இருக்கிறார். நீங்க வாய்களை திறந்து என் பாவங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், நான் துணிகரமா செஞ்ச பாவங்களை மன்னியும்னு சொல்லி இருக்கிற இடங்கள்ல உங்க மனசார ஆண்டவர்கிட்ட நோக்கி நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய மீறுதல்களை அவர் இன்னைக்கே மன்னிப்பார். நம்ம வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில உயர்வுகளும் மேன்மைகளும் பூட்டப்பட்ட கதவுகளும் திறக்கப்படும். பாவத்தோடு ஒருத்தன் வாழவே முடியாது, பாவத்தோடு ஒருத்தன் மேல போகவே முடியாது. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதற்காக. நம்ம பாவமான வாழ்க்கையில இருக்கிறது அவருக்கு பிரியமே இல்லை. நம்ம பாவத்துக்காக தான் அவர் பலியானார். நாம பலியாக வேண்டிய இடத்துல அவர் பலியானார். நாம சுமக்க வேண்டிய எல்லா அக்கிரமத்தையும் அவர் சுமந்தார். நம்ம பாவத்துக்கான பரிகாரமாய் இயேசு மாறினார். இன்னைக்கும் அவருடைய கிருபை உங்களை மன்னிக்கும். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம அப்போ கேள்விப்பட்டதெல்லாம் இப்போ கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறோம். டோன்ட் டிலே. இதுக்கு மேலேயும் தாமதிக்காதீங்க, உடனே மன்னிப்பு கேளுங்க. பைபிள்ல அப்போஸ்தலர் நடபடிகள்ல வசனம் சொல்லுது, சுவிசேஷத்தை கேட்ட மக்கள் மனம் திரும்பி ஸ்தானம் பெற்றார்கள்னு சொல்லி. ஆண்டவர் உங்க மனசுல உணர்த்தினாருன்னா உடனே ஞானஸ்தானமும் எடுங்க.